அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக சொல்லப்படக்கூடியது அந்த அரங்கம் வயது நிறைந்தவர்களால் நிரம்பி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசியை போட்டால் கூட சத்தம் கேட்கணும் அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்படுது. இப்படி கற்பிக்கப்படுறதோட விளைவு என்னென்னா, நம்ம ஏதாவது நிகழ்ச்சிக்கு கிளம்புறப்போ நம்ம குழந்தைங்களே வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன பேசுகிறோன்னா, அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு போகிறது. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. தமிழர் மரபில் அழகியல் என்பது பூரணத்தில் இல்லை. ஒரு விஷயம் முழுமையடைந்தது என்பதனால் அது அழகடைவதில்லை. மாறாக எதற்காக அந்த முழுமை விட்டு கொடுக்கப்படுகின்றது என்பதில்தான் அழகை நாம் பார்க்கிறோம். இப்போ விஜயாலய சோழனோட அழகை சொல்கிறப்போ ஒரு உயரமானவர், அவருடைய நிறம், அவருடைய முடி, அவருடைய நடை, இதெல்லாம் சொல்கிறதில்ல. 96 புண்களை ஆபரணங்களாக தரித்த விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளாம் இப்போ என்ன நினச்சிக்கிறோம், மேலே ஒரு காயம் பட்டு தழும்பு வந்துட்டுனா அது சரி கிடையாது, அது அவமானம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஜானி டெப்புங்கிற ஒரு நடிகர் மட்டும்தான் எனக்கு இவ்வளவு தழும்பு இருக்குது, நீங்கள் எனக்கு அழகான ஆண்மகன் பட்டம் கொடுனா கொடுக்காட்டி போ அப்படின்னாரு. மற்ற எல்லாரும் அந்த தழும்புகளை அறுவை சிகிச்சை செய்து மறைக்கிறப்போ தமிழ் சமுதாயம் என்ன சொன்னிச்சு, விழுப்புண்களை ஆபரணங்களாக தரித்தவர்கள் என்று சொன்னது. அதற்கு நிகரான ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு விழா நடத்துகிறோம். இப்போ அமெரிக்காவில் நம்ம விழா நடத்துகிறப்போ நமக்கு அரங்கு கிடைக்குது. இதே நம்ம தமிழ்நாட்டில் விழா நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அரங்கு கிடைக்காது. பழைய காலகட்டத்திலலாம் பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு தான் அரங்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிகள்லாம் நாமே அமைப்போம். இப்போ வாழை மரம் கட்டுறது, அங்கே குச்சிகள்லாம் வச்சு வேலி அமைக்கிறது, இப்படிலாம் பண்ணுறப்போ அந்த வேலிகளுக்கு அழகு சேர்க்கிறதுக்காக இலைகளையும் பூக்களையும் அங்கே வச்சுக்கிட்டே வரும். அப்படி பூக்கள் வைக்கிறப்போ ஒரு மிகச்சிறந்த பந்தலாக இருந்தாலும் கூட சில இடத்துல எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பூச்சி பிடிச்ச மாவுளை யாராவது வீட்டில் தொங்க விடுவோமா? தொங்க விட மாட்டோம். சீவக சிந்தாமணியில் சொல்கிறாங்க, ஒரு திருமணம் நடக்குது, முத்துக்களால் பந்தல் அலங்கரிக்கிறாங்க. அவ்வளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது. அப்படி பணம் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல எந்த கூளையை, எந்த இலையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், மான் கறி கற்ற கூளை மவ்வல் சூல் மயிலை பந்தல் என்று எழுதுகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மான் குட்டி அதனுடைய பால் குடிக்கிற பழக்கத்தை மறந்து முதலாக போய் இலையை கடிச்சு திங்கும்ல, அப்போ அந்த இலையை அதெல்லாம் முழுசாக சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, கறி கற்று அந்த கூளையை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கடிச்சு கொஞ்சம் கடிக்காமல் அப்படியே எச்சியோடு இருக்கும். அந்த மான் குட்டி கறி கற்ற அந்த கூளை இருக்கு இல்லைங்களா, அதால் அந்த பந்தல் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பந்தலினுடைய அழகு என்பது அது முழுமையான இலைகளால் அமைக்கப்பட்டதா என்பது அல்ல. ஒரு மான் குட்டியானது ஒரு இலையினால் கடிக்க கற்றுக்கொண்டது இல்லையா, அந்த இலை மற்ற எல்லா இலையையும் விட அழகானது. அதனால் அந்த இலையால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் தான் அழகானது என்பது நம்முடைய தமிழர் மரபு. இந்த இடத்திலே நடந்த அந்த நடனத்தையும் நான் மான் கறி கற்ற கூளையாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா நம்முடைய சிக்கல் என்னன்னா, நம்ம போராடி தோற்பது இல்லை. பெரும்பாலும் நாம் முதுகில் கொத்தப்பட்டு தான் தோற்கிறோமே தவிர, நம்ம போராடி ஒருபுறம் நம்முடைய முயற்சியின்மையால் நாம் தோற்று விடுவதில்லை. நாம் எங்கு தோற்கடிக்கப்படுகிறோம் என்றால், ஒவ்வொரு இடத்திலையும் போட்டி போட விடாமல் தோற்கடிக்கப்படுகிறோம். நம்ம போய் பேசினா என்னாகும், நம்ம போய் செஞ்சால் என்னாகும், நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா என்னாகும், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன எழுதுவான், இந்த எண்ணங்கள் நமக்கு மட்டும்தான் அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. இதனுடைய விளைவு என்னென்னா, 100 முயற்சிகள் நடக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு முயற்சி தான் செய்கிறோம். அந்த ஒரு முயற்சியை வென்றுட்டுனா ஒரு 10 பேர் கிளம்பி வர்றாங்க. ஆனால் அந்த ஒரு முயற்சி தோற்று போச்சுன்னா அதற்கு பிறகு முயற்சிகளே நடக்காமல் தடுக்கப்படுகின்றன.